ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் தொக்கு செய்வோம். சுண்டக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்குறோம். இது 2 2 அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த சுண்டக்காவை 2 2 அறுத்து இப்படி கழனியில் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ தான் கருக்காமல் இருக்கணும். பாருங்க, நல்லா பளிச்சு வெள்ளையாக இருக்குது. இதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டக்காய் தொக்குக்கு நம்ம குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் உளுந்தும் கொஞ்சம் போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை அப்படி பொடிசாக அறுத்து வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். இது சின்ன வெங்காயம் தான் போடணும், நீங்களும் சின்ன வெங்காயம் தான் போடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்து இப்படி பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்க. இந்த கழுவி வச்ச சுண்டைக்காயும் இதில் போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை. இதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும். இப்போ இதை மூடி 5 விசில் விடுவோம். பாருங்க, சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. குலைவா சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக. வாய் புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது சுகருக்கு, ப்ரெஷருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.